ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை 15 நிமிடத்தில் நாட்டு மருந்து குணப்படுத்துவதாக கூறப்படுவதால் அந்த மருந்தை அனைவருக்கும் இலவசமாக வழங்க முதலமைச்சர் ஜெகன்மோகன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணாபட்டினம் கிராமத்தில் ஆனந்தையா என்பவர் நாட்டு மருந்து மருத்துவம் அளித்து வருகிறார். கடந்த ஆண்டு கொரோனா தொற்று பரவிய போது அவரை தேடிச் சென்ற பொதுமக்களுக்கு கட்டணமில்லாமல் நாட்டு மருந்து தயாரித்து கொடுத்தார். இதில் நல்ல பலன் கிடைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கொரோனா தொற்றின் 2வது அலை கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியதால் ஆனந்தையாவை தேடி ஆந்திர மக்கள் படையெடுக்க தொடங்கினர். அவரும் நாளொன்றுக்கு 500 பேருக்கு கட்டணம் இல்லாமல் நாட்டு மருந்து வழங்கி வந்தார். இந்த தகவல் காட்டுத்தீ போல் பரவத் தொடங்கியதால் பல்வேறு இடங்களில் இருந்து பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாய் படையெடுக்க தொடங்கினர். நாளொன்றுக்கு 500 பேர் என்கிற நிலை மாறி 1000, 2000, 3000 என மக்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போனது. தகவல் அறிந்த மாவட்ட நிர்வாகம் கூட்டம் அதிகம் இருப்பதால் நோய் பரவல் அதிகரிக்கும் என கூறி 3 நாட்களுக்கு மருந்து வழங்க தடை விதித்தது. இதனிடையே ஆய்வுக்காக எடுத்துச் செல்லப்பட்ட நாட்டு மருந்தில் ஆபத்து எதுவும் இல்லை என தெரிய வந்ததால் மீண்டும் மருந்து வழங்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதனால் இந்த முறை ஆந்திரா, கர்நாடகா என நாளொன்றுக்கு 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் குவிய தொடங்கினர். இந்த வரிசை ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் நீளத்துக்கு நீண்டது. இது மட்டுமல்லாமல் மருத்துவமனையில் மருத்துவம் பெற்று வரும் நோயாளிகள் கூட ஆக்சிஜன் சிலிண்டருடன் ஆம்புலன்ஸில் சென்று நாட்டு மருந்தை பெற்றுச் செல்லும் அளவுக்கு அந்த இடம் புகழ் பெற தொடங்கியது. இதனால் அந்த இடம் மாநாடு நடைபெறும் மைதானம் போல் மக்கள் கூட்டத்தாலும் வண்டிகளாலும் நிரம்பி வழிந்தது. வரிசையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அதனை சரி செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினர். இதன் பிறகு இந்த நாட்டு மருந்தால் கொரோனா குணமாகும் என்பது நிரூபிக்கப்படவில்லை என கூறி அந்த பகுதிக்குள் பொதுமக்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டு கடுமையான போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டது. இந்த நிலையில் நாட்டு மருந்து வழங்கப்பட்ட கிருஷ்ணாபட்டினம் கிராமத்தை ஆந்திர மாநில எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் நேற்று மாலை நேரில் சென்று ஆய்வு செய்தனர். ஆனந்தையாவை அழைத்து நாட்டு மருந்து பற்றியும் கேட்டறிந்தனர். அப்போது தெலுங்கானா மாநிலம் வெத்தப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மல்லாரெட்டி என்கிற பட்டதாரி இளைஞர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மூச்சுவிட முடியாமல் தனது தாயுடன் அங்கு வந்தார். இதை அறிந்த ஆனந்தையா குடும்பத்தினர் அந்த இளைஞரின் கண்களில் சொட்டு மருந்து இட்டனர். மருந்து விடப்பட்ட அடுத்த 15 நிமிடத்தில் அந்த இளைஞர் எழுந்து நின்று தன்னுடைய மூச்சு பிரச்சனை தற்போது குறைந்து விட்டதாக நலமுடன் உணர்வதாகவும் கூறினார். పెద్దపల్లి డిస్ట్రిక్ట్ నుంచి వచ్చినాం. ఎన్నో హాస్పిటల్ తిరిగి ఎంతో డబ్బులు ఖర్చు పెట్టుకొని చాలా హాస్పిటల్ తిరిగి చాలా ఇబ్బందులు పడ్డాం. లాస్ట్కు ఇట్లా ఆనందయ్య గారు ఇలా ట్రీట్మెంట్ జరుగుతుందని తెలిసిన విషయం వెంటనే కనుక్కొని నెల్లూరు వరకు చేరుకొని ఈ ట్రీట్మెంట్ ఇచ్చిన పెద్దలకు పేరు పేరున ధన్యవాదాలు తెలుపుకుంటున్నా. ఇప్పుడు నేను 20 days క్వారంటైన్లో ఉంటున్నా. ఇంతవరకు రికవర్ కానీ కాలే. నాకు కొంచెం కూడా ఇంప్రూవ్మెంట్ లేదు. ఇప్పుడు జస్ట్ నాకు 5 minutesలో నాకు కళ్ళలో మందు వేసి నోట్లోకి నాకు కొంచెం ఆయుర్వేదం మందు ఇచ్చి నేను స్పాట్లో ఇప్పుడు రికవర్ అయినా. ఇప్పుడు నాకు బ్రీతింగ్ ఫ్రీ వస్తుంది. నాకు బ్రీతింగ్ ఆడు కంప్లీట్గా నేను పడిపోయినా. నేను ఇక్కడ కంప్లీట్గా వచ్చి పడిపోయినా. నాకు మందు దొరకదు కావచ్చు అనుకున్నాను. అక్కడ పోలీసు వాళ్ళు కూడా ఆపేసారు నన్ను. అక్కడ ఆయన ఎవరో ఆ పాప ఆటో డ్రైవర్ అన్న దేవుడు లెక్క కలిసి నన్ను ఇక్కడ దాకా పట్టుకొచ్చాడు. స్పాట్లో నాకు మందు వేసి నన్ను రికవర్ చేశారు. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி எம்எல்ஏ சோமி ரெட்டி ஆனந்தையாவின் நாட்டு மருந்தை ஆயுஷ் அமைச்சகம் அங்கீகரித்திருப்பதாகவும் ஐசிஎம்ஆர் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். ஆளுங்கட்சி எம்எல்ஏ எம்பிக்கள் கூட இந்த நாட்டு மருந்தை உட்கொண்டு எந்த பக்க விளைவும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளதாக கூறிய சோமி ரெட்டி முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இதில் தலையிட்டு கட்டணமில்லாமல் வழங்கப்படும் இந்த நாட்டு மருந்தை ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வி நியூஸ் 27 செய்திகளுக்காக ஆந்திராவில் இருந்து சரவணன்.